நெற்பவளம் இது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாரம்பரியமாக காணப்படும் ஒரு புல்வகையை சேர்ந்த ஒரு செடி. இந்த செடியில் இந்த மணிகள் காய்க்கிறது. இது எங்கள் வீட்டில் நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். தமிழ் பாரம்பரியம் இருக்கிற ஒரு செடி இது அப்படின்னு சொல்லலாம். இதில் காய்க்கிற மணிகள் நம்ம அதை பறித்து அதோட மையத்தில் இயற்கையாகவே துளைகள் இருக்கும். அந்த துளைகளில் சிறிய நார் போன்ற செம்பு கம்பி அல்லது வெள்ளி அல்லது தங்கத்தில் கூட கம்பியில் கோர்த்து இதை மாலையாக நம்ம போட்டுக்கலாம். கழுத்தில் சாமி படங்களுக்கும் போட்டு விடலாம். இது பார்த்திங்கன்னா நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மணிகள் அப்படிங்கிறதுனால இதை அணிஞ்சிக்கும் போது நமக்கு மன நிம்மதி, மன தைரியம் இது எல்லாமே வரும். மன பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டுக்கும் போது நமக்கு அது ஆக்சுவலாக பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணதன் மூலமாக ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கு. இதன் மூலமாக நமக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நேரடியாக அனுபவம் மூலமாக தெரியுது அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் பாரம்பரியம் இருக்கிற நெற்பவளம் செடிகளை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பணியை நான் தொடங்கி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விதைகளையும் இலவசமாக நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். எதிர்காலத்தில் நிறைய வீடுகளில் இந்த செடி இருக்கணுங்கிற ஒரு நிலை உருவாக்கணுன்ட்டு நான் இருக்கேன். உங்களுக்கு கூட விதைகள் வேணும்னா சொல்லுங்கள், இலவசமாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். எந்த விதமான பாகுபாடுமின்றி யார் வேணும்னாலும் இந்த மாலையை கழுத்தில் போடலாம். குழந்தைங்களுக்கு கூட போட்டு விடலாம். ஒரு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைக்கு கூட இந்த மாலையை போட்டுவிட்டால் இது ஒரு பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்க முடியும். இது எதிர்காலத்தில் அவங்களோட வெற்றியை உறுதிப்படுத்தும் என நம்பலாம்.